we go. Hi friends, நம்ம எல்லாருக்குமே வைஃபைனா என்னன்ட்டு தெரியும். 1997ல் வந்த இந்த டெக்னாலஜி இன்டர்நெட் கனெக்ஷனை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக்கிடுச்சு. வைஃபை வந்த வெறும் 22 வருஷத்துலேயே லைஃபை என்ற ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைஃபையோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வைஃபையை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். லைஃபை அப்படின்னா லைட் ஃபிடெலிட்டி. இந்த லைஃபை டெக்னாலஜி வந்துட்டு ஒரு செகண்டுக்கு 224 GB இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீடு. 2011 ப்ரொஃபஸர் ஹாராட்லெஸ் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைஃபை என்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாரு. இந்த லைஃபைல வந்துட்டு ஒரு செகண்டுக்கு 18 மூவி டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நீங்களே நினச்சி பார்க்கலாம் இந்த லைஃபையோட ஸ்பீடு வந்துட்டு எவ்வளோ இருக்கும்ன்ட்டு. இந்த வைஃபை வந்துட்டு ரேடியோ வேவ்ஸால் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லைஃபைல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டால் கனெக்ஷன் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரூமில் இருக்கிற லைட் ஆன் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட் வந்துட்டு எங்கே வரைக்கும் படுதோ அங்கே வரைக்கும் நீங்கள் இந்த லைஃபை கனெக்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைஃபைக்கு வந்துட்டு லைட்டால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு ரிசீவரை யூஸ் பண்ணணும். ஆனால் ஃபியூச்சரில் வர எல்லா லேப்டாப்ஸ் மற்றும் மொபைல்லையும் இந்த ரிசீவரை வந்துட்டு அவங்களே இன்பில்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு வைஃபை வந்துட்டு ஒரு 2-3 பேருக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லைஃபைலே அந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் எத்தனை டிவைஸஸ் கனெக்ட் பண்ணாலும் இன்டர்நெட் வந்துட்டு சேமாக ஒரே லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வைஃபை வந்துட்டு யாராவது ஹேக் பண்ணிட்டு வேணால் பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு லைஃபை அப்படி ஹேக் பண்ணி யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இந்த லைஃபை வந்துட்டு லைட்டால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் தெரியும் இல்லையா. அதனால வந்துட்டு லைட் வந்துட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட் வந்துட்டு ரூமை வெளியே தாண்டி போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ரவுட்டர் ஒன்று இருக்கணும், அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஆனால் வந்துட்டு லைஃபை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு தேவையான ஒரு எல்இடி பல்ப் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வைஃபை யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு லைஃபைல அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ரூமில் வந்துட்டு ரவுட்டர் வச்சு அவங்க ரூமில் எங்கே வேணாலும் உட்காந்து நெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லைஃபைக்கு வந்துட்டு இந்த வசதி கிடையாது. ஏன்னா நம்ம லைட்டு கீழே உட்காந்துருந்தால் தான் நம்ம வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் சில வருஷத்துலேயே நம்மளுக்கு இந்த டெக்னாலஜி வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அப்படியே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.